Well, I would like to propose the name of Mr. Arjun as the head of this joint venture. Thank you. And Mr. Ashok as the junior partner. சாந்தி, ஐயா, நான் தான். பூஜை எங்க? பூஜை எதிர் வீட்டு குழந்தையோட விளையாடிட்டு இருப்பாங்க ஐயா. வேலையை பாருங்க. சரிங்க. இன்னைக்கு பிரியாவோட சந்தோஷமா இருக்கணும்னு அந்த இயற்கையை தீர்மானிச்சிருச்சு போல இருக்கு. காத்து உன் பக்கம் வீசுது, நீ என்ஜாய் பண்ணு. ஹலோ. ஹலோ, டாக்டர் பிரியா இருக்காங்களா? நீங்க யாரு? நான் உங்க பேஷண்ட். ஈஸ்வர், ஈஸ்வர் தானே நீ? ஏய் அனு, என்ன வேணும் உனக்கு? நீங்க தான் ஃபோன் பண்ணீங்க. இந்த நேரத்துல எதுக்கு பிரியா பத்தி? ஹே, நீ என்ன துப்பறியும் பென்சிங்கம்மா? அனாவசியமா என்கிட்ட கேள்வி கேட்காத. என்ன புரிஞ்சுதா? நான் தான் கேட்பேன், நீ அதுக்கு பதில் சொல்லலாம். பிரியாங்க அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஆஹா, சரி. அப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்புறம் நீ எப்படி இருக்க? வேலையெல்லாம் ஒழுங்கா சரியா இல்லையா? Shall I tell you something? நான் வேணா உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டா? என்ன பழசெல்லாம் மறந்துட்டியா? இவனும் செம ஃபிகர் தான். உனக்காக ஃபாரின் சரக்கு இருக்கிறப்ப நாட்டு சரக்கு நினைச்சு நீ எதுக்குடா கவலைப்பட ஈஸ்வர்? டேய், நீ அதிர்ஷ்டக்காரன்டா. உனக்காக உன் தேவதை ஆந்திவேடா. ஐயோ, சாரிங்க சாரிங்க, சாரி சாரி சாரி. எங்க இவ்வளவு அவசரமா போயிட்டு இருக்க? ஆமா, குழந்தைங்க? குழந்தை தூங்கிட்டாங்க. நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். அம்மாவோட போய் சீரியல் பார்க்க போறேன். சுக்கு, வாடி சீக்கிரம் போட்டா வா. தோ வந்துட்டேம்மா. போ. ஐயா, நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அம்மா கிட்ட கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? சரி, அப்ப கிளம்பு. இது என்னடா இது? ஆச்சரியமா இருக்கு. இந்த வீட்ல எல்லாரும் பிஸியா இருக்காங்க. இந்த வீட்ல பிரியாவுக்காக நேரம் ஒதுக்க என்ன தவிர வேற யாரும் இல்ல போல இருக்கு. ஓகேடா ஈஸ்வரா, இனிமே உன் காட்டுல மழை தாண்டா. இந்த ப்ரோக்ராம பாக்குறதுக்கா இவ்வளவு எக்ஸைட்டடா ஓடி வர? பா சும்மா இருங்கப்பா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. தானா, என்னால இந்த ப்ரோக்ராம் எல்லாம் உங்களை மாதிரி பொறுமையா பார்க்க முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸோட ஜோலி இருக்கு, நான் போட்டுமா? அப்பாங்க காத்து வரட்டும், முதல்ல கிளம்புங்க. ஆளை விடுங்க. மறைக்காத போ. என்ன மாப்பிள்ளைக்கு தனியா நிக்கிறீங்க? சும்மாதான் மாமா. உள்ள அத்தையும் சுகன்யாவும் டிவி ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க மாமா. போர் அடிக்குதுன்னா நீங்களும் வாங்கலாம். இல்ல, நான் வீட்லயே இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. அப்படியா? சரி.
happy with the discussion? Yeah, sure. Thank you. Please take. No, thank you. Oh, okay, sir. Huh. You don't drink? நான் ட்ரிங்க் சாப்பிட மாட்டேன்னு என் குழந்தைக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு. அப்போ என் டாக்டர் அவாய்ட் பண்ண சொல்லிட்டாரு. Okay. டாக்டரை விடுங்க. ஹாய் சார். Hi. பொண்டாட்டிக்கிட்டையும் பிள்ளைகிட்டையும் சத்தியம் பண்ணி கொடுத்தா அது கடவுள்கிட்ட சத்தியம் பண்ண மாதிரி இல்லை. ஓ கரெக்டாக சொன்னீங்க. நீங்க எல்லாம் வைஃப் சொன்னனால குடிக்கிறத நிறுத்தினீங்க. எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் வைஃபால் தான் குடிக்கிறோம். என்ன அசோக்? You're correct, Madhavan. By the way, she is Mrs. Vandana. ஹாய் வந்தனா, how are you? யா ஃபைன் சார். பை த வே ப்ராஜெக்ட்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. மிஸ்டர் அசோக், ஈகோலாம் எதுவும் பார்க்காம மிஸ்டர் அர்ஜுனோட சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க. இட்ஸ் a 60-40 ரேஷியோ. பார்த்து ஒர்க் பண்ணுங்க. ஓகே? Okay. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆல் ரைட். ஹாய் வந்தனா நீ. ஹாய் சுதே. எப்படி இருக்கீங்க? How are you? Yeah, I'm good. After long time. ஆமாமா. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்றோம்? நீ அமெரிக்கால செட்டில் ஆயிட்டல்ல? அப்புறம் எப்படி இங்க? 10 years அமெரிக்கால இருந்துட்டு இப்பதான் இங்க வந்திருக்கேன். இந்த கம்பெனில தான் ஜாயின் பண்ணிருக்கேன். You are looking great, man. ஆமா, ஹீரோ எங்க? அதோ அங்க. ஓ, ஹீரோ அங்க இருக்காரு. ஆச்சரியமா இருக்கு. ஹீரோ அங்க என் பாஸ் கூட தான் நின்னு பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் உங்களால தான் பாசிபிள் ஆச்சு. அர்ஜுன் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வருவார்னு யாருமே நினைச்சு பார்க்கல. உங்க காதல் தான் அவரை இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. ஹலோ சுதீப். ஹாய். நீ சொல்றது தப்பு. என்னன்னா வந்தனாணியை பத்தி பெருமையா தானே சொல்லிட்டு இருக்கேன். ஒரு வகையில நீங்க சொல்றதே கரெக்ட் தான். இவங்களால தான் நான் முன்னேறி வந்தேன். ஆனா இவங்க என் கூட இருந்ததால இல்ல, இவங்க என்னை விட்டு போனதுனால தான். சட்டப்படி நாங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டோம். Now she is Ashok's girlfriend. எனக்கு 2வது கல்யாணம் ஆயிடுச்சு. She is a lovely lady. Very caring, very understanding. It's very talented. You must meet her. அவகிட்ட ஒரு ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, என்கிட்ட பணம் இல்லைனாலும் அவ என்னை விட்டு போக மாட்டாள். எக்ஸ்கியூஸ் மீ. இவ்வளோ ஷார்ட் பீரியட்ல உங்க அப்பா இந்த கம்பெனியை இவ்வளோ பில்ட் பண்ணியிருக்காரு. ரியலி இட்ஸ் கிரேட். யா தேங்க் யூ. வந்தனா, சக்தி இண்டஸ்ட்ரீஸ் முத்துக்குமரனோட ஒரே பொண்ணு ரேவதி. இவங்க அப்பா அவங்க கம்பெனியை நம்ம கம்பெனியோட மர்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஓ. திஸ் இஸ் வந்தனா. ஹாய். ஹாய். எக்ஸ்கியூஸ் மீ. யா. ஏன் அசோக் இப்படி இருக்க? ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்தா உடனே ஆரம்பிச்சிடுவல்ல? வந்தனா, இந்த மிடில் கிளாஸ் மென்டாலிட்டியை முதல்ல விடு. இந்த மாதிரிலாம் பேசாத. நான் உன்னை பார்ட்டி கூட்டு வந்தது என்ஜாய் பண்றதுக்கு தான், இப்படி என்ன டிஸ்டர்ப் பண்றதுக்கு இல்லை. நானும் உன்னை பார்த்தேன். உன் ஃப்ரெண்டு கூட அப்படியே சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்த. உன் எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்தானே, அவன் என்ன சொன்னான்? சரி, நான் ரூமுக்கு போறேன். அங்க ஆதி தனியா இருப்பான். நீ குடிச்சு முடிச்சிட்டு வா. வாங்க பிரியா, உங்களுக்காக தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க வரப்போ ஒரு வாசனை வருமே, அடாடாடாடா, இப்படி ஒரு தேவதைய அந்த அர்ஜுன் தொடாம இருக்கானே, அவன் எவ்வளவு பெரிய கேனையனா இருப்பான். பரவாயில்ல பரவாயில்ல, அவனுக்கும் சேர்த்து நானும் பிரியாவும் சொர்க்கத்துக்கு ஒரு குட்டி டிராவல் பண்ண போறோம்.
லைட்டு கூட போடாம இருக்கு. வாய மூடு. நம்ம வீட்டு மாப்பிள்ளை கிட்ட இப்படிதான் பேசுறதா? மாப்பிள இவர் இந்த வீட்டு மாப்பிள்ளைங்கிறதுனால தான் நான் இத்தனை நாள் வாயை மூடிட்டு அமைதியா இருந்தேன். ஐயோ என்னன்னு சொல்லி தொலைங்களேன். சுகன்யா உங்களோட ஹஸ்பண்ட்ல யாரு சீ. யாரு விடு. ஏய். யாரு இது? விடு. யாரு யாரு இது? விடுங்க. இப்ப மரியாதையை கையெடுக்க போறியா இல்லையா? யாரு? ஈஸ்வர். பிரியா பொறுக்கி நாயே. நீங்களா? ஐ எக்ஸ்ட்ரீம்லி சாரி பிரியா. சீ, கையை விடு. சாரி பிரியா, தெரியாம நடந்துருச்சு. பேசாத. Just shut up and get out of my room. பிரியா பிரியா, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நீங்க I'm so sorry. இந்த ரூம்ல சுகன்யா இருக்கான்னு நினைச்சேன். அவன் நினைச்சு அவளுக்கு Rubbish. நான் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்தேன். ப்ளீஸ் பிரியா புரிஞ்சுக்கோ. How dare you touch me? I'm sorry பிரியா. It's believe me. இங்க பாருங்க, சுகன்யாக்கு gift கொடுக்க வந்தேன். இன்னொரு தடவை என் மேல கைய வச்ச நடக்கிறதே வேற. பிரியா ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். ஈஸ்வர், I'm warning you. இன்னொரு தடவை என் மேல உன் கை பட்டுச்சு வெட்டி எடுத்துருவேன் உன் கைய. இல்ல பிரியா, நான் சொல்றத கேளு ப்ளீஸ், என்ன நம்பு. என்ன மனுஷயா நீ எல்லாம்? சீ. நீ பேசுறது நடந்துக்கிறது உன் எண்ணம் வார்த்தை எல்லாமே தப்பா இருந்துச்சு. ஆனா நீ அந்த மாதிரி கேவலமானவனா இருக்க மாட்டேன், யதார்த்தமா பழகுறேன்னு நம்பி உன்கிட்ட பேசிட்டு இருந்தேன் நானு. ஆனா இவ்வளவு வக்கரத்தை மனசுல வச்சுட்டு தானே இவ்வளவு நாளா நீ என்ன தொட்டு பிரியா, பேசிட்டு என்ன பேச விடு பிரியா. அந்த மாதிரி எதுவும் இல்ல, கொஞ்சம் நம்பு என்ன. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு ப்ளீஸ் பிரியா, என்ன நம்பு பிரியா. கையெடு, கையை எடு. நீ இந்த வீட்ல ஒரு கெஸ்ட், நான் அதனால உன்னை ஒண்ணும் சொல்ல மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ பண்றதெல்லாம் சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு பயந்துட்டு இருப்பேன்னு நினைச்சியா? நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல. நீ பண்ண கேவலத்தை யார்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தெரியும். எல்லாரும் முன்னாடியும் சொல்லி உன்னை என்ன பண்றேன்னு பாரு. பிரியா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. பேசாத. just shut up, okay? பிரியா ப்ளீஸ், என்ன மன்னிச்சிடு. என்ன மன்னிச்சிடு பிரியா, என்ன மன்னிச்சிடு. உன்ன மாதிரி கேவலமான ஒருத்தன் கிட்ட பேச கூட எனக்கு பிடிக்கல. இந்த விஷயத்தை பத்தி யார்கிட்ட பேசணும்னு எனக்கு தெரியும். நான் பேசுவேன். பிரியா ப்ளீஸ் பிரியா, லாஸ்ட் டைம் ஜஸ்ட் லிசன் டு மீ. கடைசியா சொல்றேன், வழிய விடு. அசிங்கப்பட்டு போயிடுவேன். பிரியா வழிய விடு. ஐயோ பாவம். சுகன்யா, கொஞ்சம் வாங்க, நான் உங்ககிட்ட பேசணும். ஒரு நிமிஷம் இருங்க, நீ இந்த சீரியல் முடிய போகுது. நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? இப்ப வர போறீங்களா இல்லையா? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வாங்க. ஏய், என்ன கூட்டுக்குள்ள மாட்ட எலி மாதிரி கியா கியா கத்திக்கிட்டே இருக்க? அண்ணி, என்னாச்சு? எனக்கு சொல்றதுக்கே கேவலமா இருக்கு. இதோ நிக்கிறாரு உங்க புருஷன், கேளுங்க. பிரியா சொன்னா கேளுங்க ப்ளீஸ். சின்ன விஷயத்தையும் இவ்வளவு பெருசாக்குறீங்க. சின்ன விஷயமா? எது சின்ன விஷயம் ஈஸ்வர்? நான் விஷயத்தை பெருசாக்குறேனா? You know what? Just so disgusting. அங்க எதுவுமே நடக்காத மாதிரி நீங்க பாட்டுக்கு வாய மூடு. நம்ம வீட்டு மாப்பிள்ளை கிட்ட இப்படிதான் பேசுறதா? மாப்பிள இவர் இந்த வீட்டு மாப்பிள்ளைங்கிறதுனால தான் நான் இத்தனை நாள் வாயை மூடிட்டு அமைதியா இருந்தேன். நான் பண்ண பெரிய தப்பே அதுதான். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் பயந்துகிட்டு வாயை மூடிட்டு இருக்கிறது தான் பெரிய தப்பு. ஐயோ என்னன்னு சொல்லி தொலைங்களேன். சுகன்யா உங்களோட ஹஸ்பண்ட்ல எனக்கு சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு. இதெல்லாம் கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு.
கூடாதான் நினைச்சேன். அவ்வளவு மரியாதை கொடுத்திருக்கேன் இந்த ஆளுக்கு. என் புருஷனோட தங்கச்சியோட புருஷன். இவர் எனக்கு அண்ணன் மாதிரி தானே. நான் இவருக்கு தங்கச்சி மாதிரி தானே. தங்கச்சி கிட்ட இப்படிதான் தப்பா நடந்துக்குவாங்களா? அதை விடுங்க பிரியா. அவர் சொல்லலன்னா என்ன? நான் இருக்கேன்ல. உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? இல்ல, ஐம் ஓகே. என்னையே நீங்க வேற ஆளா பாக்குறீங்க? நீங்க வாமிட் எடுத்தீங்கன்னு கேள்விப்பட்டதும் நான் எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா? பாருங்க, உங்க முகம் போற முத்து முத்த எப்படி வேத்திருக்கணும். ஈஸ்வர், இப்படி உட்காருங்க. இங்க உட்காருங்க. பாருங்க, எனக்கு வேலை இருக்கு. கையிடுங்க, கீழே போங்க. நீங்க உட்காருங்க தானே சொல்றேன். உட்காருங்க. உட்காருங்க. ஈஸ்வர், நகருங்க, நான் கீழே போகணும். எனக்கு நிறைய வேலை இருக்கு. யாரு? சீ. யாரு? விடு. ஏய். யாரு? இப்ப சொல்லுங்க, ஏன் வாய் மூடிட்டு அமைதியா இருக்கீங்க? சுகன்யா, நான் இந்த மாதிரி பண்ணிருப்பேன் நீ நினைக்கிறியா? சத்தியமா சொல்றேன், நீ தான் அந்த ரூம்ல இருப்பேன்னு நான் நினைச்சு போனேன். நீ கூட சொன்னல அந்த ரூம்ல ட்ரெஸ் வைக்கணும்னு. ஆமா சொன்னேன். வாட் ரபிஷ். நான் தான் அந்த ரூமுக்கு போறேன்னு இவர்கிட்ட சொன்னேன். அதனால நானும் நினைச்சிருப்பாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? ஓ, சுகன்யான்னு நினைச்சுக்கிட்டு தான் அங்க வந்தீங்க இல்ல? ஒரு நிமிஷம். என்னங்க இதெல்லாம்? சரி, உங்களை பாக்குறதுக்காக தான் அங்க வந்தாருன்னா இந்த கிஃப்ட் எடுத்துக்கிட்டு எதுக்கு ஏன் ரூமுக்கு வரணும்? பாருங்க, நீங்களே பாருங்க. என்னங்க என்னங்க இதெல்லாம்? சுகன்யா, அன்னைக்கு உனக்கு காதுக்கு கம்பல் வாங்க போனல, அன்னைக்குதான் இந்த செயினையும் வாங்கினேன். சரி, இவங்க நமக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்களே, ஒரு தேங்க்ஸ் சொல்லி கர்ட்டசிக்காக இந்த கிஃப்ட வாங்கினேன். ஆனா இவங்க இவ்வளவு ராங் சென்ஸா எடுத்துப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் பண்ண ஒரே மிஸ்டேக் இவங்களுக்கு போய் தேங்க்ஸ் சொன்னது. இது பாருங்க, இந்த மாதிரி கெட்ட எண்ணெல்லாம் எங்க குடும்பத்துல யாருக்கும் இருந்தது கிடையாது. சுகன்யா, நான் ஒத்துக்கிறேன். இந்த மாதிரி எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது. ஆனா எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு டிக்னிட்டி இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி இவர் வேற ஏதாவது ஒரு பொண்ணு கிட்ட நடந்துட்டு இருந்தாருன்னா இந்நேரம் இந்த விஷயம் நம்ம எல்லாரும் முன்னாடியுமே வந்திருக்கோம். பாருங்க, nobody can tolerate these personalities. நீங்களும் ஒரு பொண்ணு, நீங்களாவது புரிஞ்சுக்கணும். ஒருவேளை உங்களை பாக்குறதுக்காக தான் அவர் என் ரூமுக்கு வந்தாருன்னா எதுக்காக என்ன பின்னாடி இருந்து வந்து கட்டி பிடிக்கணும்? நான் தான் சொன்னேன்ல, நீங்க என் சுகன்யா நினைச்சேன். நீங்க அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க பிரியா. சுகன்யா, நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தான் அங்க போனேன்.
உனக்கு தான் என்னை பத்தி தெரியல, எப்பவுமே சர்ப்ரைஸ் கொடுப்பேன்னு. இந்த வீட்ல எல்லாரும் பிஸியா இருந்தீங்க, அதான் என் பொண்டாட்டியோட 2 நிமிஷம் தனியா இருக்கலாம்னு போனேன். மா பாத்திருக்கீங்களே இவ்வளவு நாள், இவர் அந்த மாதிரி ஆளு கிடையாதுமா. தயவு செஞ்சு நம்புங்க. இல்ல ஏய் இவளே, நீ எதையோ மனசுல இல்லாத்தையும் பொல்லாத்தையும் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க. எனக்கு நல்லா தெரியும் என் மாப்பிள்ள ஒண்ணு அந்த மாதிரி ஆள் இல்ல. யார்கிட்ட சொல்றதுன்னு யோசிக்கிறத விட அர்ஜுன் கிட்டே சொல்றேன்.